வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு. காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 365 பேர் போட்டி. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தேர்தல் பொறுப்பாளர் கே. பாலகிருஷ்ணன் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஊசுடு தொகுதியில் அரிமா தமிழன், நெட்டப்பாக்கத்தில் அமுதவன், உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை கேள்விக்குறியாகியுள்ளதாக திருமாவளவன் கண்டனம். காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்காத காரணத்தாலேயே 3 தொகுதிகளில் விசிக போட்டியிடுவதாகவும் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் எங்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்ததில் வருத்தம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகின்றோம் என்றும் மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் பேச்சு. விருப்பப்பட்டியலில் கொடுத்ததுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. ரெண்டாவது, 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். பாஜகவை காட்டி கூட்டணி கட்சிகளை பயமுறுத்தி தொகுதிகளை குறைத்து வருகிறது திமுக. அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்களுக்கு எங்களை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டு. அம்மா வளர்த்த சேகர்பாபு அப்பாட்ட போய் அடிமையானாரு. அதனால அவர் எங்க அப்பா பத்திலாம் பேசவே கூடாது. அம்மா அவரை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்ப இன்னைக்கு அப்பான்னு சொல்ற ஸ்டாலின் போய் அடிமையா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதனால அம்மா வளர்த்த சேகர்பாபு அப்பாட்ட போய் அடிமையானதை வச்சு அப்பா வளர்த்த பொண்ணை பத்தி பேசக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் உரிய மரியாதை இல்லை என தமிழிசை விமர்சனம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுதந்திரமாக உள்ளதாகவும் பேட்டி. சில தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுனா நீங்க அவங்களுக்கு நியாயம் கொடுக்கல. அங்கே உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கள்லாம் நியாயத்தோடு தான் இருக்கணும். நான் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி. நீங்கள் குறைச்சி வாங்க தயாராகிட்டு ஏன் பாஜகவை உள்ளே வந்துடும் சொல்கிறீங்க? நிச்சயமாக பாஜக உள்ளே வந்துருச்சு. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளை அடையாளம் காண்பதில் இழுபறி. அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட நாங்கள் கேட்ட தொகுதியை தருவதாக திமுக உறுதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. போட்டியிடுகிற இடங்கள் குறித்து நாங்கள் உரையாடல் செய்தோம். நாங்கள் கேட்ட தொகுதியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த தொகுதிகளை திமுக கூட்டணியில் போட்டியிட 40 விருப்ப தொகுதி பட்டியலை வழங்கியது காங்கிரஸ்.
அம்பத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், மதுராந்தகம், வேளச்சேரி, பொன்னேரி தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் விருப்பம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிளியூர், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் விருப்பம். கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிட உள்ள நிலையில் அந்த தொகுதியை கேட்க காங்கிரஸ் முடிவு. திமுக கூட்டணியில் சீர்காழி, மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, கடையநல்லூர் ஆகிய 4 தொகுதிகளில் மதிமுகவிற்கு ஒதுக்கீடு. சீர்காழி தொகுதியில் தனி சின்னத்திலும் மற்ற 3 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டி. தவேகாவில் இணையப் போவதை உறுதி செய்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டி. செல்வம், தவேகாவை ஆதரித்தேன் என்ற ஒரே காரணத்திற்காக செல்வ பெருந்தகை தன்னை நீக்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. இந்த நிலையில தான் செல்வ பெருந்தகை என் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மீதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மீதும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அது கூட உரிய காரணம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அந்த விளக்கம் திருப்தி அளிக்காத வகையில தான் என் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். எந்த அடிப்படை முகாந்திரம் நான் திமுகவை எதிர்க்கின்ற ஒரே காரணத்துக்காக, தவேகாவை ஆதரித்தேன் என்ற ஒரே காரணத்துக்காக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். திமுகவுடன் காங்கிரஸ் மீண்டும் கூட்டணி வைப்பதை காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்டார் என டி. செல்வம் கடும் விமர்சனம். தவேகா கூட கூட்டணி வைத்தா மிக பிரம்மாண்டமா இருக்கும். அது மக்கள் நலனுக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நலனுக்கும் ஏற்ற மிகுந்ததா இருக்கும். நாங்க எல்லாம் வலியுறுத்தி வந்தோம். ராகுல் காந்தியுடைய எண்ணமும் அதுதான். ஆனா இறுதியில சில சுயநலவாதிகள் தன்னுடைய சொந்த நலனுக்காக திமுக போய் காங்கிரஸ் அடமானம் போட்டாங்க. தமிழகத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். திருவாரூரில் தொடங்கும் பரப்புரையை ஏப்ரல் 21ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் நிறைவு செய்ய உள்ளதாக தகவல். ஜி.கே. வாசனை அருகில் வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் பற்றி இபிஎஸ் பேசலாமா? தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இது குடும்ப அரசியல் இல்லையா என்றும் இபிஎஸ்க்கு அமைச்சர் சேகர்பாபு சரமாரி கேள்வி. அரசியல் அடிப்படையில் வந்தவர். குமரியானந்தனுடைய மகன் குமரியானந்தன் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்? அதேபோல் மூப்பனார் மகனை இன்னொரு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மூப்பனார் மகன் எந்த பக்கத்திலிருந்து வந்தவர்? இவையெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தையே தன்னுடைய குடும்பமாக நடத்தித்தான் குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு குறித்து பேச தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளை மக்கள் மறந்துவிடவில்லை என்றும் அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். பற்றி பேசுவதற்கு எல்லளவும் தகுதி இல்லாத ஒரு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள். தூத்துக்குடியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் கூட தனக்கு தெரியாது என்று எடுத்து சொன்னவர் தான் நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். இந்த ஆட்சியில் அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியீடு. சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன், அவிநாசியில் எல். முருகன், மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் போட்டியிட உள்ளதாக தகவல். நாளை வெளியாகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் பட்டியல்.
என்டிஏ கூட்டணியில் தமாகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதால் அதிருப்தி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 5 மாவட்ட செயலாளர்கள் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். திமுக அமைச்சர்களின் தொகுதிகளை பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியது ஏன்? அமைச்சர்களை வெற்றி பெற வைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் சீமான் விமர்சனம். அதிமுக அமைச்சர்கள் நிக்கிற இடத்துல பிஜேபியா போட்டு முடிக்குது. அவளுக்கு என்ன அர்த்தம்? திமுகவும் அதிமுக புரிந்துணர்வு பண்ணிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக அவர்களுடைய சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிறாங்க. கேட்கறது பத்து இருக்கிறாங்க. திமுக வரும்போது அதிமுக காரங்க சாராயிலிருந்து சரக்கு எடுக்கிறா இல்லையா? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்பதை எனது விருப்பம். ஆனால் வேட்பாளர் தேர்வு என்பது மாநில மற்றும் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் வானதி சீனிவாசன் பேட்டி. அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆறு தொகுதிகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கியதால் அதிருப்திக்குள்ளான அதிமுக தொண்டர்கள் போராட்டம். கூடுதல் சீட் கிடைக்காததற்கு தளவாய் சுந்தரம்தான் காரணம் என கோஷமிட்டு உருவப்படத்தை கிழித்து போராட்டம். பிஜேபிக்கு கொடுத்தாங்க, 3 தொகுதி ஏடிஎம்கே எடுத்தாங்க. இந்த வருஷம் எங்க போச்சு? இந்த 5 வருஷத்துல உழைச்சிருக்கோம், எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ உழைச்சிருக்கோம். ஒரே ஒரு தொகுதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீதி 2 தொகுதி எங்க போச்சு? கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் எங்க போச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிதான் தலைமை. அமித்ஷாவின் கட்டளைக்கு ஏற்பவே என்டிஏ கூட்டணி செயல்படுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். டெல்லியில் அமித்ஷாவுடைய கட்டளைக்கு ஏற்ப, அவருடைய வாய் அசைவுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் அதிமுகவிற்கு ஏற்படும். மாநில கட்சிகளை விழுங்குவதுதான் பாஜகவின் செயல்பாடு என்றும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. திமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. தங்கள் கூட்டணியில் ஜனநாயகம் இருப்பதாகவும் என்டிஏ கூட்டணியில் அது இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. கேட்ட பேச்சுவார்த்தையின் போதும் சரி, பின்னர் நிறைவாக நாங்கள் கையெழுத்திட்ட போதும் சரி, பேச்சுவார்த்தை என்பது மிக இயல்பாக சுமூகமாக இருந்தது. நாங்கள் கேட்ட இடங்களை தான் கொடுத்திருக்கிறார்கள். அங்கே பிஜேபியில் அந்த இடம் இல்லை. செல்வதே டெல்லிக்கு செல்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிறார்கள். அந்த ஜனநாயகத்தின் கதவுகள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஜனநாயகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக மக்களுக்கு நன்கு புலப்படும். அவர்கள் மிக அனுபவம் உள்ளவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. மண்ணச்சநல்லூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இபிஎஸ் உடனான சந்திப்புக்கு பின் கட்சித் தலைவர் RV பரதன் பேட்டி. சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் நின்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். திமுக ஆட்சியில் வடசென்னையை வாடாத சென்னையாக மாற்றியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
சென்னையில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என நேற்று இபிஎஸ் விமர்சித்திருந்த நிலையில் சேகர்பாபு விளக்கம். 130/11 கொண்ட துணை மின் நிலையங்கள் என்று எண்ணிலடங்கா திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்து வட சென்னையை இன்றைக்கு வாடாத சென்னையாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். அதற்கு ஒரு சாட்சி வேண்டுமென்றால் நம்முடைய வாட்டர் பேசின் ரோடு என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவிற்கு சென்று பாருங்கள். ஒரே இடத்தில் 700 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 140 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பாக்ஸிங் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், விளையாட்டு மைதானம், ஃபுட்பால் கிரவுண்டு கொண்ட ஒரு அமைப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய மோசடி கட்சி திமுக தான். வாக்குறுதிகளில் 13% மட்டுமே நிறைவேற்றிவிட்டு 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் கூறி மக்களை ஏமாற்றுவதாகவும் அன்புமணி விமர்சனம். சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம். முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் நிர்வாகிகளுடன் விஜய் முக்கிய ஆலோசனை. மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. சென்னை தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி. ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழு பெற்ற கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பாமக 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்திய சௌமியா அன்புமணி. தேர்தலில் போட்டியிடுவீர்களா என கேட்டதற்கு சிரித்தபடியே மௌனம் கடைபிடித்த சௌமியா. தஞ்சை ஒரத்தநாட்டில் தவேக மகளிர் தின விழாவில் பங்கேற்று நடனமாடிய அரசு பள்ளி ஆசிரியை சஸ்பெண்ட். இணையத்தில் வீடியோ பரவிய நிலையில் பட்டுக்கோட்டை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2560 குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் கிராமுக்கு 320 ரூபாய் குறைந்து 13,350 ரூபாய்க்கு விற்பனை. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலையில் முன்னேற்றம். காய்ச்சல் காரணமாக கடந்த 24ஆம் தேதி கங்காரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியாவுக்கு தொடர் சிகிச்சை. பெங்களூரில் மருத்துவக் கல்லூரி வகுப்பறையில் மாணவியிடம் ஐ லவ் யூ என காதலை வெளிப்படுத்திய ஆசிரியருக்கு எதிர்ப்பு. கல்லூரி வளாகத்தில் ஆசிரியரை மாணவி செருப்பால் சரமாரியாக வெளுத்து எடுத்த வீடியோ வைரல். ட்ரம்ப் வெறும் மிரட்டல் விடுப்பவர் மட்டுமல்ல, மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கள நிலவரத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் ஈரானுக்கு வெள்ளை மாளிகை எச்சரிக்கை.
அமெரிக்கா தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம். நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அறைகூவல் விடுத்த ட்ரம்ப் தற்போது சமாதான பேச்சுக்கு இறங்கி வந்துள்ளதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி விமர்சனம். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 5 நட்பு நாடுகளுக்கு மட்டும் ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படும். போர் சூழலில் அமெரிக்கா உள்ளிட்ட எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு ஒருபோதும் அனுமதி கிடையாது என்றும் ஈரான் திட்டவட்டம். பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி கோவிலில் சுமார் 3 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 3 நாட்கள் தரிசனத்திற்கு கட்டண முறை ரத்து. பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவிலில் பங்குனி மாத தேர் திருவிழா கோலாகலம். 1000 பானையில் பொங்கல் வைத்து பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. பள்ளியில் பிரேயர் டைமில் கண்களை மூடியவாறே சாக்லேட் சாப்பிட்ட சிறுவன். சிறுவனின் கியூட் வீடியோ இணையத்தில் படு வைரல்.